இடும்பன் நடந்து செல்கிற போது அகத்தியரை பார்த்தான். அகத்தியரிடம் சொன்னான், எப்படியாவது எனக்கு முருகபெருமானுடைய தரிசனம் வேண்டும் என்று. அகத்தியர் சொன்னார், நான் பூர்ச்சவனத்திலே சிவமலையையும் சக்தி மலையையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்து பொதிய மலைக்கு வா, உனக்கு முருகபெருமான் அருள் கிடைக்கும் என்று. இடும்பனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓடி சென்றான் பூர்ச்சவனத்திற்கு. 2 மலையையும் பார்த்தான். இப்படி பெரிதாக இருக்கக்கூடிய இந்த 2 மலையை எப்படி நான் எடுத்து செல்வேன் என்று அவன் சிந்திக்கிற சமயங்களிலேயே ஒரு தண்டமும் 8 நாகமும் அவன் அருகில் வந்து நின்றது. அந்த புய தண்டத்தை வளைத்து காவடியாக்கினான். 2 காவடிக்கு பக்கத்திலும் இந்த பக்கத்தில் 4 நாகங்களை தொங்கவிட்டு உரியாக்கி ஒரு மலையை வைத்தான். எதிர்பக்கத்தில் 4 நாகங்களை கட்டி உரியாக்கி இன்னொரு மலையை வைத்து காவடியாக எடுத்தான். காவடிக்கு வடிவத்தை உருவாக்கி